ஆத்தி நான் கட்டி வச்ச கோட்டை அப்படி இடிஞ்சு விடக்க அப்பு எங்க முன்னால கொஞ்ச நாள்ல எங்கக்கா டீ சாப்பிட போயிட்டாங்கத்தா நீங்க எந்திரிக்க. நான் வந்தோடனே மகாலட்சுமியா எப்படி எந்திரிச்சு உட்கார்ற சிரிச்ச முகமும் சீரியமா இருக்கிறீங்க. என்னத்தா என்னத்தா தூக்கம் வருதா? கொண்டே விடுவேன். ஆடு வந்து என்னப்பா வயசான காலத்துல இன்னமா ஆடாதுமாக்கு நானும் ஆடு மாதிரி தான் மேய்ச்சிட்டு திரிகிறேன். ராமராஜமா நீங்க என்ன நிலம் கிழமை வைகாசி விசாகம் ஊர்களுக்கு உகந்த நாள் அதெல்லாம் பார்க்கணும்ல. அதானே எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க திருச்செந்தூர் கோயிலும் பழனி எல்லாம். நீங்க உட்காந்துக்கிட்டே என்னை பார்க்க முடியாம தூக்கம் வருதுங்கிற உங்க பிள்ளையெல்லாம் கொடுத்து வச்ச மகராசிய கோயில சுத்துறாங்க. நான் இளிஞ்சலைய சுத்திக்கிட்டு திரிகிறேன். அதனால என் மனசு உள்ள ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கிறேன். எங்க ஆத்தா தலைமையில தான் எனக்கு திருமணம். என்ன கல்யாணம் ஆகல, மேரேஜ் ஆகல. எனக்கு டேமேஜ் உனக்கு ஆயிருக்கு, எனக்கு ஆயிருக்காது. மூளை பையன் அம்மா யார நினைக்கிறாங்க? சாச்சாத்த அந்த முருகப்பெருமான் நினைக்கிறாங்க. நான் யார நினைக்கிறேன்? சொட்ட ராமதாசன் நினைக்கலாம்னு நினைச்சேன். கஞ்ச பிசுனாரியா இருக்கேன். மக்கா மக்கா 10 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. வீட்டுல ஒழுங்கிட்டு போகும். என் மனசு உள்ள ஆசை கூட எடுத்து சொல்லிட்டு அடுத்த ஆள் தங்க ஆடாது இதெல்லாம் ஆடாத. அப்புறம் என்ன வாழைப்பழம் இருக்கு வேணுமா? மட்டும் ஏற்றி வைங்க அண்ணே. எனக்கு ஏத்திட்டு ராமராஜுக்கு எடுத்து வச்சு விடுங்க. நான் வாயை பிடிச்சி இழுக்கட்டும். வீடு இருந்தா இதுல சொல்லி தங்க சங்கிலி இன்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் வள்ளி மஞ்சம் என்று தள்ளி துஞ்சியதோ.
அருமையான பாட்டு. அதெல்லாம் யார் நடிச்ச நடிப்பு? ஆமா, பாக்யராஜ் அவர்கள், சுலோச்சனா அவர்கள். இப்ப உள்ள நடிகர் சட்டியும் பாடியும் போட்டுக்கிட்டு யாராவது படம் பார்க்க முடியுதா? 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 அப்ப உள்ள திரைப்படம்லாம் எப்படி பார்த்தோம்? பாடல்ல இசைஞானி இளையராஜா அமைச்சு ஜானகி அம்மா சொன்னலதா அப்படிப்பட்ட பாடகி எல்லாம் எப்படி சந்திச்சுட்டு இப்ப ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா ரிங்டோன். இந்த பசங்க ரிங்டோன் பார்த்தா அப்படியே ஈச்சு புடுங்க. எனக்கு நல்ல நல்ல ரிங்டோன் எல்லாம் வச்சு கேட்கணும். தாயி தகப்பேன் அவங்கள பத்தி எல்லாம் எவ்வளவு ஒரு அருமையான பாடலாம் எழுதியிருக்காங்க. களத்தும் கண்ணமால அருமையான பாட்டு. ஆடாத மனமும் என்னத்தை பார்த்துட்டு இருந்த செம்மணி கணேசன் எத்தனை பொம்பளையில கண்டாலும் கதல் பண்ணார்ல. ஏன் பிடிச்சதுன்னா அப்படி பொம்பளையா பார்த்துட்டு தெரியல. நான் என்ன பண்றது? பிடிங்க. ஆடாத மனமும் ஆடுது ஆனந்த கீதம் பாடுது பாடாத காதல் இன்பம் எல்லாம் ஆடாத மனமும் ஆடுது. என்ன பாட்டு பாட? நான் ரசிகர் சும்மாவே பாட்டை கேட்டா நான் எப்படி வீடு வாச கட்டுறது? ஒரு 500 அன்பளிப்பு கொடுத்தா தானே நான் கட்ட முடியும். கோச்சிலே பாட்டை கட்டுக்கிட்டு கிளம்பிடுவேன். ஆமா, அதான் ஒன்ன மாதிரியே இருக்க மூஞ்சி. இங்க ஒரு சொட்டை அங்க ஒரு சொட்டை. அண்ணே சும்மா அண்ணே அண்ணே இதே பாருங்க, சும்மா கேட்டேன் விளையாட்டு. காசுலாம் வச்சுக்கோங்க. நீங்க கொடுப்ப 50 ரூபாய் கொடுப்பா. நான் 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க முடியுமா? 81 ரூபாய் டிக்கெட் வந்துருச்சு. தாய் தவப்படி நினைச்சு அவங்க சொன்ன மாதிரி அவங்க விருப்பத்துக்கு வந்து. ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே 2 பாட்டு பாடுறேன்னு சண்டைக்கு வருவாங்க. ஆமா, இதெல்லாம் எத்த தண்டி வார்த்தை. ஆமா, புராணம் கேட்பேன், கேள்வி கேட்பேன். எனது ஊரை சேர்ந்த பாசத்துக்குரிய அன்பு மருமன் கோடீஸ்வரன் பெரிய ராதாச்செல்வி ரசிகர் மன்றம் சார்பாக என்னை பாராட்டி அன்பண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் என்னை பாராட்டி 200 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்ற அன்பு ரசிகர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் 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 வணக்கம். அதனால இசை மேடையில் இன்ப வேளையில் சுபராமம் பொழியும்